இப்போ அதுக்கு பிறகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் என்ன முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நான் ஆட்சியில் இருக்கின்ற வரை இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன், விடமாட்டேன் என்று ஆவேசமா பேசுறார் முதலமைச்சர் அவர்கள். அதன் பிறகு ஒரு தீர்மானம் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் போடு, இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிட்டோம், கடைசியில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம்? டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் வரமாட்டோம். இதேதான் கச்சத்தீவில் நடந்தது. கச்சத்தீவில் இந்திரா காந்தி காலத்துல கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்துட்டாங்க. அந்த கச்சத்தீவு சட்டம் போட்டிருக்கணும். என்ன சட்டம்? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கணும். அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்தாதான் நமக்கு இந்தியாவில் உள்ள ஏதாவது நிலம் மற்ற நாடுகள் கொடுக்கணும்னா நாடாளுமன்றம் முடிவு பண்ணணும். அப்படி சட்டம் கொண்டு வராம இந்திரா காந்தி அது கொடுத்துட்டாங்க. அதற்கு எதிர்த்து ஒரு குரலும் கொடுக்கல திமுக. அப்ப கலைஞர் முதலமைச்சர் வாயை மூடிட்டு இருந்தார், பயந்துட்டு இருந்தாரு, அவர் ஆட்சியை கழிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? இதே திமுக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. யாருக்கு வேணும் தீர்மானம்? யாருக்கு வேணும் தீர்மானம்? தீர்மானம்லாம் வேண்டாம். நாங்க கேட்கறது இப்போ ஒரு சட்டம் கொண்டு வாங்க. இந்த பகுதியை 5000 ஏக்கரை பல்லுயிர் பாரம்பரிய தளமாக ஒரு மண்டலமாக மாற்றி தமிழக அரசு ஒரு சட்டத்தை இப்படி கொண்டு வாங்க. யாரும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. இது மாநில அரசுடைய கடமை. இது மாநில அரசிடம் இருக்கின்ற மண், இது அவருடைய வேலை. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக ஆக்க நீங்க சட்டம் கொண்டு வந்தீங்க இல்ல? அதே போன்ற சட்டம் இப்போ இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக, பல்லுயிர் பாரம்பரிய தளமாக மண்டலமாக இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள். இப்ப வருகின்ற ஜனவரி 6 சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு. இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வாங்கல. யார் தடுக்கிறவங்கள? யாரும் தடுக்க முடியாது. எல்லாரும் தான் ஆதரவு கொடுப்பாங்களே. சட்டம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொல்ற வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சட்டம் கொண்டு வரலன்னா நீங்க சும்மா ஏதோ பேச்சுக்குன்னு வசனம் பேசிட்டு இருக்கீங்க. தீர்மானம் யாருக்கு வேணும்? தீர்மானம் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. சட்டம் கொண்டு வந்ததா இது பாதுகாக்கப்படும். அதே போன்று இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். தமிழக அரசு நாடகம் ஆடிட்டு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடுச்சு. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. இப்ப மாட்டின பிறகு இல்ல நாங்க இது செய்யல, அது செய்யல, இப்படி செய்யல, அப்படி செய்யலன்னு ஏதோ தினம் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. இது நம்ப போறது கிடையாது. இந்த மக்களை நம்ப போறது இல்லையா? நாங்களும் நம்ப போறது இல்லையா? உங்களை பத்தி தெரியும், நல்லா தெரியும். இதே தானே கடலூர்ல பண்ணீங்க. கடலூர் மாவட்டத்தில் 4 நிலக்கரி சுரங்கம், அரியலூர்ல 1, வைக்கல்பட்டின்னு, அதே போன்று திருவாரூர் மாவட்டத்தில் 1, 6 சுரங்கம் நிலக்கரி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்தை தொடங்குறதுக்கு திட்டமிட்டு ஆய்வு நடத்தி மத்திய அரசு ஏலத்தையும் விட்டுட்டாங்க. அதன் பிறகுதான் நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி ஏலம் விட்டாங்க, அதை தடுத்து நிறுத்துங்கன்னு. அப்படிலாம் இல்ல, அன்புமணி போய் சொல்றாரு. அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு. நான் எதுக்கு போய் சொல்றேன்? நான் ஆதாரத்தை காமிச்சேன். வெப்சைட்ல பார்த்தா ஏலம் விட்டுட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் தான் நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வசனம் முதலமைச்சர் பேசுறாரு. சரி, டெல்டாக்காரன் நீங்க ரைட்டு. அது என்ன 3 நிலக்கரி சுரங்கத்தை மட்டும் நிறுத்துறீங்க, மீதி 3 நிறுத்தல? அது என்ன பாகுபாடு? அது என்ன கடலூர் மக்கள்னா உங்களுக்கு இலக்காரமா? நிலக்கரி சுரங்கம் இதே போன்றுதான். அதுவும் போகும் விளைகின்ற அந்த மண்ணு, சோறு கிடைக்கிற மண். அது திமுக காரங்க முதலாளிகளுக்காக செயல்படுகின்ற அரசு. முதலாளிகளுக்கு மட்டும்தான் காசு 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 காசு, பணம், துட்டு. இருக்கிற மண்ணெல்லாம் அழிச்சுக்கிட்டு சிப்காட் தொடங்குங்க, தொழிற்சாலை கொண்டு வாங்க. அதுக்கு நாங்க எதிரானவர்கள் கிடையாது. ஆனா விளைநிலங்களை அழிச்சு சிப்காட் எங்களுக்கு வேணாம். விளைநிலங்களை சோறு போடுற மண் அழிச்சு எங்களுக்கு எந்த தொழிற்சாலையும் வேண்டாம். ஏன்னா எங்க வருங்கால சந்ததியினருக்கு சோறு போடுகின்ற மண்ணு நம்ம விட்டு செல்வது நம் கடமை. இப்ப எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு வருங்காலத்துல யார்கிட்ட போய் பிச்சை எடுக்க போறீங்க? வெளிய நாடுகள், அங்க போய் தாய்லாந்துல சோறு விளைக்கிறாங்க. அங்க போய் தாய்லாந்துக்காரங்களா எங்களுக்கு சோறு போடியா, கம்போடியால எங்களுக்கு சோறு போடியா, லாவோ சோறு போடுங்கயா, பர்மா, சைனா எங்களுக்கு எங்கேயாவது சோறு இல்லையா? நாங்க எல்லாத்தையும் மண்ணை அழிச்சுட்டு எல்லாம் பில்டிங் கட்டிட்டோயா, ஃபேக்டரி கட்டிட்டோயா, எங்களுக்கு சோறுக்கு வழி இல்லையான்னு பிச்சை எடுக்க போறீங்களா?
அது ஒருபொழுது முடியாது, விட மாட்டோம். அதுக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியா இது போன்ற விவசாய எதிர்ப்பு செயல்களில் நாங்கள் அதற்கு முன்னிலையில் நாங்கள் அதற்கு அரசாங்கத்தை எதிர்க்கிறோம். அரசாங்கத்துக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவருக்கு விவசாயம் என்னன்னு தெரியாது. அதனால இதை தமிழக அரசு ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா இந்த பகுதியை அறிவிச்சு சட்டத்தை கொண்டு வாங்க, சட்டமன்றத்தில் கொண்டு வாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. திடீர்னு இந்த திட்டம் ரத்து பண்ணிட்டாங்கன்னு ஒரு வதந்தி. இந்த திட்டம் ரத்து பண்ணல. 5000 ஏக்கர்ல 425 ஏக்கர் மட்டும்தான் அதுல மறு ஆய்வு செய்யறாங்கன்னு. அது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு அப்படின்னு லெட்டர் எழுதுறாங்க. அது அந்த பகுதி மட்டும் தான் மறு ஆய்வு. அது மறு ஆய்வு செய்து என்ன முடிவுன்னு தெரிய போறது. இது எல்லா முடிவு இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய அடையாள சின்னங்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். இல்லையேல் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தொடர்ச்சியா நாங்கள் நடத்துவோம். ஒரு சென்ட் மண்ணை எடுக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விடமாட்டோம். யார் வந்தாலும் பரவாயில்லை. அதன் பிறகு மத்திய அரசு ஏழை விட்டு அது யார் வந்தாலும் இந்த பகுதி உள்ள வர முடியுமா? கம்பெனிக்காரன் வர முடியுமா? அது நாங்கள் பார்த்துப்போம். நிறுத்தி வச்சதாக சொன்னதே கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை தான். இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். நாங்க நான் சொல்றேன், இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன். நான் மத்திய அரசியும் மாநில அரசியும் தான் நான் குறை சொல்றேன், குற்றம் சொல்றேன். கூட்டணி இருக்குதோ கூட்டணி இல்லையோ எங்களுக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது விவசாய நிலம் பாதுகாக்கப்படணும், சட்டம் கொண்டு வரணும். இந்த சட்டம் மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். இதுக்கு ஒரு தீர்வு மாநில அரசு தான் கொண்டு வர முடியும். அதெல்லாம் வேண்டாம், தப்புன்னு நான் சொல்றேன். மக்களுக்கான பிரச்சனை இது இருக்கையில் இரு அரசுகளுமே மாறி மாறி இருக்குன்னு சொன்னாங்க. ரத்து செய்வதற்கான எந்த முயற்சியுமே எடுக்கல. இதில் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுமே வலியுறுத்தணும்னு சொன்னாங்க. மக்களுக்கான பிரச்சனை முழுமையாக எந்த கட்சிக்குமே எந்த வலியுறுத்தாமல் இருக்கிறது. ஏங்க நான் எந்த கட்சிக்குள்ள நான் போலீங்க. இது கட்சி பிரச்சனையோ அரசியல் பிரச்சனை கிடையாதுங்க. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய வேளாண் பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய அடையாள பிரச்சனை. இது இந்த பிரச்சனையில அந்த கட்சி சொல்றாங்க இந்த கட்சி சொல்றாங்க, எனக்கு கவலை கிடையாது. எனக்கு வேண்டியது இந்த மண்ணு பாதுகாக்கணும். அதுக்கு தமிழக அரசு சட்டத்தை கொண்டு வரணும். அதான் என்னோட கோரிக்கையா நான் வைக்கிறேன். இல்ல இவங்க எப்படி சொன்னாங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அதுக்குள்ள டைவர்ட் பண்ணி அதை கெடுக்க பார்க்காதீங்க. சட்டம் வேணும், சட்டம் வரணும். இது தமிழக அரசு முதலமைச்சர் தான் சட்டத்தை கொண்டு வர முடியும். இந்த மண்ணு தமிழ்நாட்டை சார்ந்த மண்ணுங்க. மத்திய அரசுக்கு ஏலம் விடுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது. அதன் பிறகு அனுமதி கொடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு தான் அனுமதி கொடுக்கணும். ஏலம் விடுவதற்கு மட்டும்தான் அதிகாரம் மத்திய அரசு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர், அதுக்கு முன்பு ப்ரொசீஜர் எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தது. இப்போ தமிழ்நாடு அரசு நாங்க ஏலம் வேண்டாம், இந்த ஏலத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாங்க இந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்க 5000 ஏக்கருக்கும் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நாங்க அறிவிக்கிறோம். ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வாங்கல, அப்புறம் பாருங்க என்ன நடக்குது. அந்த தைரியம்